This is Ilakya Bhaskaran. In the last session, we have started the 4th chapter in 12th computer application. So, in that we have discussed about introduction to PHP. So, today we are going to continue with the next topic, client server architecture. So, in client server architecture, we are going to discuss about 3 different types of client server architecture, that is single tier architecture, 2-tier architecture and multi-tier architecture. So, what is client server architecture? Okay, so network architecture will consist of many critical network problems, and these network problems can be solved by using the client server architecture. அதாவது நம்ம நெட்வொர்க்குன்னு ஆரம்பிக்கிறப்போ 1990s தான் வந்து இந்த நெட்வொர்க் அப்படின்ற கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அப்போது வரப்போ கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரை வச்சு தான் என்னது நம்ம நெட்வொர்க் ஆர்கிடெக்சரில் இருக்கிற ரொம்ப கிரிட்டிக்கலான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, it introduces application sharing mechanism between 2 different hardware system over the network, that means internet or internet. அதாவது client server architecture அது 2 கம்ப்யூட்டருக்கு நடுவில் நடக்கிற ஷேரிங் மெக்கானிசம் தான் என்னன்னு சொல்கிறாங்க, client server architecture சொல்கிறாங்க. அதில் ஒரு சிஸ்டம் வந்து கிளைண்ட்டாகவும், இன்னொன்று வந்துட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட சிஸ்டம்ஸ் கிளைண்ட்டாகவும், ஒரு சிஸ்டம் ஒரு ஹார்ட்வேர் வந்துட்டு சர்வராகவும் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நடக்கிற கம்யூனிகேஷன் ஷேரிங் தான் வந்து நெட்வொர்க் சொல்கிறாங்க. அப்போ நெட்வொர்க் அப்படின்றது உங்களுக்கு முன்னாடி தெரியும், இன்டர்நெட் ஆர் இன்ட்ராநெட். ஓகே, இன்டர்நெட்னா ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஸோ எல்லா சிஸ்டமும் கனெக்ட் பண்ணுறது இன்டர்நெட். இன்ட்ராநெட் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற சிஸ்டத்தை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணுறது இன்ட்ராநெட் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்ட், இந்த நெட்வொர்க் கான்செப்ட் அப்படின்றது நமக்கு எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா 1990s தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ இந்த டைமில் தான் வந்து நமக்கு சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இதெல்லாமே கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த நெட்வொர்க் ஃபீல்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் இன்டர்நெட் இம்ப்ளைஸ் தட் அண்ட் அப்ளிகேஷன் இஸ் ஷேர்டு பை மோர் தென் ஒன் ஹார்ட்வேர், எய்தர் இட் குட் பி அ சர்வர் ஆர் ஏ கிளைண்ட் மிஷின். ஸோ அந்த நெட்வொர்க் அப்படின்ற கான்செப்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு விஷயத்தை ஒன்றுக்கு மேற்பட்டவங்க ஷேர் பண்ணிக்கலாம். இப்போது நெட்வொர்க் இல்லைனா ஒரு சிஸ்டத்தில் இருக்கிற டேட்டாவை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். எதிர் அது ஹார்ட்வேராவோ சாஃப்ட்வேரோ எதுவாக இருந்தாலும் அந்த சிஸ்டத்தை ஒருத்தவங்களால், ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் பர்சனால தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ நெட்வொர்க் அப்படின்ற கான்செப்ட் கொண்டு வந்தோடனே எதிர் நம்ம ஹார்ட்வேரோ சாஃப்ட்வேரோ ஒரு அப்ளிகேஷனோ எது வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம் த்ரூ த நெட்வொர்க். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு லேபுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பிரிண்டர் நம்ம யூஸ் பண்ணோம். ஒரு ஹார்ட்வேர் எப்படி ஷேர் பண்ணுறதுனா, ஒரு பிரிண்டர் இருக்குது, ஓகேங்களா. இங்கே ஒரு 10 நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ் இருக்குது. அப்போ அந்த 10 சிஸ்டமும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பிரிண்டரை ஷேர் பண்ணிக்கலாம். எப்படி பண்ண முடியும், பை யூஸிங் தி நெட்வொர்க், ஓகேங்களா. அதே மாதிரி அங்கே இருக்கிற சாஃப்ட்வேர்ஸும் அப்படி தான், இருக்கிற எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிக்கலாம், ஃபைல்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே எதனால் பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை யூஸிங் தி நெட்வொர்க், தட் மீன்ஸ் இன்டர் கனெக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஓகேங்களா. இப்போது நெட்வொர்க்கு பற்றி பார்த்தாச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமே கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் முக்கியம்னு சொல்கிறாங்க. நெட்வொர்க்குன்னு எடுத்தாலே கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் தான், கிளைண்ட்டும் சர்வரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ கிளைண்ட்னா என்ன, சர்வர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட்ன்றது யூசர் தான் வந்து கிளைண்ட்டு, ஓகேங்களா. நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் பிசி தான் வந்து கிளைண்ட்டு. சர்வர் அப்படின்றது ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் ஹார்ட்வேர் மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய வேலை வந்து ரொம்ப 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 ஹெவியாக இருக்கும். ஸோ எல்லா டேட்டாவும் அதுக்குள்ளே தான் நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த சர்வர் மெஷினுக்கு நம்ம கிளைண்ட் மெஷின் என்ன பண்ணும், ரெக்வஸ்ட் பண்ணும், அதுக்கு தேவையான விஷயத்தை ரெக்வஸ்ட் பண்ணும். ஸோ அந்த சர்வர் மெஷின் என்ன பண்ணும், அந்த ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி அது ப்ராசஸ் பண்ணி அதுக்கிட்ட இருக்கிற டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை எடுத்து நம்ம கிளைண்ட் மெஷினுக்கு கொடுக்கும், ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த சர்வருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் ரன் மோர் தென் ஒன் அப்ளிகேஷன் கன்கரண்ட்லி. ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிளைண்ட்டோடைய ரெக்வஸ்ட்டுக்கு அது என்ன பண்ணிக்கும், ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, இட் கேன் ரன் மோர் தென் ஒன் அப்ளிகேஷன் கன்கரண்ட். ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸை அது ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அப்போது கிளைண்ட் அப்படின்றது என்னன்னா, த கிளைண்ட் இஸ் அ செப்பரேட் ஹார்ட்வேர் மிஷின் விச் இஸ் கனெக்டட் வித் த சர்வர் இன் த நெட்வொர்க். அதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கிளைண்ட் இஸ் அ சிம்பிள் பிசி, ஓகே, செப்பரேட் கம்ப்யூட்டர் விச் இஸ் கனெக்டட் இன் த நெட்வொர்க் த்ரூ த விச் இஸ் கனெக்டட் வித் த சர்வர் த்ரூ தி இன்டர்நெட். ஸோ அது என்னது, அந்த பிசி வந்து நெட்வொர்க் கூட கனெக்ட் ஆகிருக்கும். அந்த நெட்வொர்க் மூலியமாக அது யார் கூட பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வர் மிஷின் கூட பேசும். ஸோ இதுதான் வந்து
கிளைண்ட். அப்போ கிளைண்ட்டுன்றது ஒரு சிம்பிள் யூசர் மெஷினாக கூட இருக்கலாம். சிம்பிள் பீஸ் நம்ம யூஸ் பண்ணுற பீஸ், நம்ம வீட்டில் இருக்கிற பிசி கூட என்னன்னு சொல்கிறாங்க, கிளைண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ சர்வர் அப்படின்றது நான் என்ன சொன்னேன், ஹை பர்ஃபார்மன்ஸ் ஹார்ட்வேர் மெஷின். ஸோ அது என்ன பண்ணும், ஒன்றுக்கு மேற்பட்ட வேலையை ஒரே நேரத்தில் செய்யும். ஸோ எல்லா கிளைண்ட்டுக்கு கொடுக்குற ரெக்வஸ்ட்டையும் அது என்ன பண்ணிக்கும், அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்காக ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது client என்ன பண்ணுன்னா, it could send the request and receive the response from the server hardware. இந்த முன்னாடி சொன்ன மாதிரி client என்ன பண்ணும், it will send a request. அதுக்கு தேவையான விஷயத்தை என்ன பண்ணும், ரெக்வஸ்ட்டாக சர்வர் மெஷினுக்கு சென்ட் பண்ணும். அப்போ சர்வர் என்ன பண்ணும், அந்த ரெக்வஸ்ட்டுக்குரிய ப்ராசஸை பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கு தேவையான ரிப்ளையை வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து கிளைண்ட்டு சர்வர். அப்போ the server and client are also called as a service provider and service requester ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ சர்வர் அப்படின்றது என்னென்னா சர்வீஸ் ப்ரொவைடர். அது என்ன பண்ணும், கிளைண்ட்டுக்கு தேவையான சர்வீஸை கொடுக்குது. அதனால் அதுக்கு பேர் என்னது, சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்கிறாங்க. அப்போ கிளைண்ட் அப்படின்றது என்னது, நான் அதுக்கு என்ன தேவை, அந்த கிளைண்ட் மிஷினுக்கு என்ன வேணுமோ அது என்ன பண்ணுது, சர்வர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுது. அப்போ கிளைண்ட் அப்படின்றது என்னன்னு சொல்கிறாங்க, சர்வீஸ் ரெக்வஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து சிம்பிள் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல். ஸோ கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கிளைண்ட்டுன்னு சொல்கிறவொன்னே இது நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற யூசர்ஸ். ஓகே, ஒன்றுக்கு மேற்பட்ட கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே யார் கூட, நெட்வொர்க் மூலியமாக தான் இது எல்லாமே இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது எல்லாத்துக்கும் கிளைண்ட்டு சர்வர் டேட்டா பேஸ் எல்லாத்துக்குமே வந்து என்ன இருக்குது, நடுவில் நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்குது. அப்போ கிளைண்ட்டுக்கிட்டேருந்து இங்கே என்னது, நம்மளுடைய சர்வருக்கு ரெக்வஸ்ட் போகும். ஸோ சர்வர்கிட்டேருந்து கிளைண்ட்டுக்கு என்ன வரும், ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ இதுதான் வந்து கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல். ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக சொன்னோன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, யூசர் நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு நார்மல் இன்டர்நெட் பேங்கிங் நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்பிஐன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்பிஐ வெப்சைட் நம்ம ஓப்பன் பண்ணுறோம், நம்மளுடைய நெட் பேங்கிங் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்பிஐ நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுக்கு நான் அது கேட்குது, நான் என்ன பண்ணணும், என்டர் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இன்டர்நெட் பேங்கிங் வருது உங்களுக்கு. ஸோ இதான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட இன்டர்நெட் பேங்கிங். ஸோ இதில் என்ன பண்ணுவேன், இதுதான் என்னுடைய கிளைண்ட் மெஷின். நான் கிளைண்ட் மெஷின்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறேன். எப்படி கொடுப்பேன்னா, என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் மூலிமா நான் கொடுப்பேன். ஸோ கொடுத்தவொடனே அது எங்கே போகும், டேரெக்டாக என்னுடைய எஸ்பிஐயோட சர்வர் மெஷினுக்கு போகும். சர்வர் மெஷின்லேருந்து என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து அது வெரிஃபை பண்ணும். வெரிஃபை பண்ணிவிட்டு உடனே தான் என்ன ஆகணும், டேட்டா பேஸ்லேருந்து ரெஸ்பான்ஸ், அதாவது சர்வர்கிட்டேருந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் வரும். இது கரெக்டாக இருந்தால் தான் என்னுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே போகும். ஸோ போனவுடனே அதுக்குள்ளே நான் பண்ணுற ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ இந்த ப்ராசஸ் எல்லாமே என்னது, கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் தான். அப்போ நான் கிளைண்ட் மெஷின்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோட ரெக்வஸ்ட்டு நான் கொடுக்குறேன், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து என்டர் பண்ணுறேன். ஸோ அதுக்குள்ளே போனவுடனே அது என்ன பண்ணணும்னா, சர்வர் வந்து வேலிடேட் பண்ணும். ஓகேங்களா. எதுக்குன்னா, அதுக்கிட்ட இருக்க டேட்டா பேஸில் இருக்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு என்ன பண்ணும், வேலிடேட் பண்ணும். அப்போ இந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா சர்வர் என்ன பண்ணும், உன்னுடைய அக்கௌண்ட்குள்ளே போகலாம் அப்படின்ற மெசேஜ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ உள்ளே போனவுடனே உங்களுக்கு என்ன பண்ணணும், உன்னோட சர்வீஸ் என்ன, டெபிட்டா கிரெடிட்டா, ஸோ இந்த மாதிரி எந்த சர்வீஸ் வேணுமோ நீ என்ன பண்ணிக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணால் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண ஒரு கிளிக்கும் நீ என்ன பண்ணுற, ரெக்வஸ்ட் பண்ணுற, யாருக்கு ரெக்வஸ்ட் பண்ணுற, சர்வருக்கு ரெக்வஸ்ட் பண்ணுற. ஸோ சர்வர் என்ன பண்ணும், அந்த ரெக்வஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் நமக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். ஸோ இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுன்னு மட்டும் இல்லை, எல்லாமே இப்போ எல்லா பிக் வெப்சைட்ஸுமே, ஒரு ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை அமேசானோ, ஸோ இந்த மாதிரி எல்லா பிக் வெப்சைட்ஸுமே என்னது, இந்த கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மூலிமா தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 3 டயர்ஸாக நமக்கு பிரிச்சிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ திஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டூ 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா சிங்கிள் டயர், 2 டயர் அண்ட் மல்டி டயர். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, சிங்கிள் டயர் அப்படின்றது எல்லாமே சிங்கிள் மிஷினுக்குள்ளே இருக்கும். உன்னோட பிசிக்குள்ளேயே கிளைண்ட்டு சர்வரு எல்லாமே டேட்டா பேஸ் மூணுமே உன்னோட சிஸ்டம்குள்ளே, நம்மளோட ஒரு பிசிக்குள்ளே இருந்துச்சுன்னா அதுக்கு சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர். 2 டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்றது கிளைண்ட் ஒரு டயர்லேயும் ஒரு லேயர்லேயும் டேட்டா பேஸும் சர்வரும், ஓகேங்களா, அந்த சர்வர் மிஷினில் டேட்டா பேஸும் இருக்கும் சர்வரும் இருக்கும். ஸோ அப்போ அது ரெண்டும் ஒரு லேயர்லேயும் இருந்துச்சு, அதுக்கு பேர் 2 டயர். அப்போ மல்டி டயர் அப்படின்றது கிளைண்ட் ஒரு லேயரில், உங்களுடைய சர்வர் ஒரு லேயரில், அடுத்தது அதோடைய டேட்டா பேஸ். அப்போது கிளைண்ட்டுக்கிட்டேருந்து ரெக்வஸ்ட் சர்வருக்கு போகும், சர்வர்கிட்டேருந்து டேட்டா பேஸ் அக்சஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் அது முடிக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர். ஸோ இதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி திஸ் ஆர்கிடெக்சர் இஸ் யூஸ்டு ஃபார் தி சர்வர் accessed by a client. The client application runs inside the server machine itself. This access a single layer interaction as in figure 4.3. So இந்த figure உங்களுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள்.
எல்லாமே வந்து ஒரே பிசியில் இருக்கும். இப்போ என்னுடைய ஹோம் பிசி எடுத்துக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் என்ன வச்சுருப்பேன், எனக்கு ஒரு டேட்டா பேஸ் வச்சுருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அந்த டேட்டா பேஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு டேட்டா ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டாவோ இல்லை ஏதாவது ஒரு டேட்டாவோ நான் என்ட்ரு பண்ணுறேன். ஓகேங்களா. அதுக்குள்ளே ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸை நான் எது மூலிமா ஆக்சஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய SQL லாங்குவேஜ், ஸ்ட்ரக்சர்ட் குவரி லாங்குவேஜ் மூலிமா நான் ஆக்சஸ் பண்ணுறேன். அப்போ என்னோடய ரெக்வஸ்ட்டும் நான் எதுலேருந்து கொடுக்குறேன், என்னோடய பிசிலேருந்து தான் கொடுக்குறேன். அது கூட ரெஸ்பான்ஸும் நான் டேட்டா பேஸ்லேருந்து எதுலேருந்து வாங்குறேன், என்னோடய பிசிக்குள்ளே தான் வாங்குறேன். அப்போ என்ன அர்த்தம், என்னுடைய கிளைண்ட்டு, சர்வரு, டேட்டா பேஸு மூணுமே என்னது என்னுடைய ஒரே பிசிக்குள்ளே இருக்குது. ஸோ இதுதான் வந்து சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர். ஸோ மூணுமே ஒரு பிசிலே இருந்து எல்லாமே அந்த எல்லா ப்ராசஸுமே ஒரே இடத்துல இருந்து நடந்துச்சுன்னா இதுக்கு பேர் வந்து சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர். ஸோ இதுதான் வந்து உங்களோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பேஸ் வித் SQL இன் அவர் சிஸ்டம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர். அடுத்து பார்த்திங்கன்னா 2 tier architecture. So this architecture is used for the server accessed by a client as 2 layers of interactions, such as client in one layer and server in layer 2. So that is called as 2 tier architecture. அதாவது இந்த 2 tier architectureல என்னன்னு பார்த்தீங்கன்னா client machine எல்லாம் ஒரு லேயரில் இருக்கும், server machine எல்லாம் ஒரு லேயரில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிக் கம்பெனி எடுத்திங்கன்னா ஒருடைய எம்ப்ளாயீஸ் எல்லாமே இருக்குது, கான்டாக்ட் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு பிக் சர்வரில் இருக்குது. ஓகேங்களா. அப்போ கிளைண்ட்டில் வந்துட்டு இப்போ யார் வேணால், எந்த யூசர் வேணால், அந்த எம்ப்ளாயி யார் வேணால் எந்த மிஷினில் வேணால் அக்சஸ் பண்ணலாம். ஸோ அக்சஸ் பண்ணி அந்த டேட்டா பேஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க, எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸிங் MS ஆக்சஸ். அப்போ கிளைண்ட் வந்து யாரில் வேணால் இருக்கலாம், அவங்களாம் ஒரு லேயராக இருக்கிறாங்க. அப்போ ஒரே ஒரு டேட்டா பேஸ் சர்வர் கூட அங்கே ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 tier ஆர்கிடெக்சர். அடுத்து பார்த்திங்கன்னா 3 tier. நம்ம யூஸ் பண்ணுற எல்லா வெப்சைட்டும், பிக் வெப்சைட்ஸுமே, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, பேங்கிங் சிஸ்டம், ரயில்வே மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இது எல்லாமே வந்து என்னது மல்டி டயர். ஓகே, த்ரூ த இன்டர்நெட் நம்ம யூஸ் பண்ணுற பிக் வெப்சைட்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, மல்டி டயர் ஆர் 3 tier ஆர்கிடெக்சர்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 3 tier ஆர்கிடெக்சரில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, this architecture is used for the server accessed by the client through one or more layer interaction. அப்போ கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் அது ஒன் ஆர் மோர் நடுவில் நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய லேயர்ஸ் இருக்கும், நிறைய டயர்ஸ் இருக்கும். ஓகேங்களா. The programmer could decide the count of business logic layers according to the software requirement. That is the reason this model is also known as multi or 3 tier architecture as shown in the figure. So நம்மளுடைய ப்ரோக்ராமருடைய சஃபிஷியன்சிக்கு ஏற்ற மாதிரி, ஓகேங்களா, நடுவில் கிளைண்ட்டுக்கும் இந்த டேட்டா பேஸ் சர்வருக்கும் நடுவில் எத்தனை லேயர் வேணால் வச்சுக்கலாம். ஸோ அது நம்மளுடைய மாடலை பொறுத்து, நம்மளுடைய டிசைனை பொறுத்து. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, மல்டி டயர் ஆர் 3 tier ஆர்கிடெக்சர்னு சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளாக ஃபஸ்ட் லேயரில் கிளைண்ட்டு, செகண்ட் லேயரில் பிஸ்னஸ் லாஜிக் டயர், தட் இஸ் அப்ளிகேஷன் சர்வர் இருக்குது, சர்வர் மெஷின் இருக்குது. அடுத்தது சர்வர் மெஷின் என்ன பண்ணும், டேட்டா பேஸ் சர்வர் கூட காண்டாக்ட் பண்ணும். அப்போ இது 3 லேயராக வந்து 3 டயராக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து 3 tier ஆர் மல்டி டயர் ஆர்கிடெக்சர். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பேங்கிங் சிஸ்டம், பேங்கிங்கில் வந்து என்னது ஏடிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ ஏடிஎம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எடுத்துக்கோங்க. அப்போ ஏடிஎம் அப்படின்றது என்னன்னா, எங்கே வேணாலும் உங்களுக்கு மெஷின் இருக்குது, ஏடிஎம் சென்டர் வந்து எங்கே வேணாலும் இருக்கும். அப்போ அந்த ஏடிஎம்மில் இருக்கிற இது மூலிமா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய கார்டு யூஸ் பண்ணி நம்ம பேங்கிங் ஃபெசிலிட்டிஸை வந்து அக்சஸ் பண்ணுவோம். எதிர் வந்துட்டு கேஷை வித்ட்ராயல் பண்ணணும். அப்போ இங்கே எந்த ஏடிஎம்மில் வந்தால் நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உன்னுடைய கார்டு, உங்களோட அக்கௌண்ட் வந்து ஒன்று சேம். ஸோ உங்களுடைய கார்டு டீட்டெயில்ஸ், உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே எதில் ஸ்டோர் ஆகிருக்கும், உங்களுடைய பேங்கிங் உடைய சர்வரில் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ அந்த சர்வர் அப்படின்றது அங்கே ஒன்று. ஓகேங்களா. அந்த பேங்கிங் அப்ளிகேஷன்ன்றது, அந்த சாஃப்ட்வேர்ன்றது ஒரு லேயர். ஓகேங்களா. இந்த ஏடிஎம்ன்றது கிளைண்ட்டு. ஓகே. அப்போ அந்த கிளைண்ட்லேருந்து எங்கே போகுது, உங்களுடைய பேங்கிங்கோடைய சாஃப்ட்வேருக்கு, அப்ளிகேஷனுக்கு போகுது ரெக்வஸ்ட். ஓகேங்களா. உங்களோட வேலிடேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து டேட்டா பேஸ், எங்கே வேலிடேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும், டேட்டா பேஸ்லேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணி எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு. அப்போ உங்களோட அமௌண்ட் நீங்கள் டைப் பண்ணுறீங்க. அதே மாதிரி உங்களோட டேட்டா பேஸ் கூட, உங்களோட சாஃப்ட்வேர், அதாவது பேங்கிங் சாஃப்ட்வேர் என்ன பண்ணும், டேட்டா பேஸ் கூட பேசும். ஸோ என்ன பண்ணோம், நம்மளோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும். ஸோ அதுலேருந்து இவ்வளோ அமௌண்ட் டிடெக்ட் பண்ணிவிட்டா மீதி எவ்வளோ இருக்குது. ஸோ எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சு உங்களுக்கு கேஷ் இருந்ததுன்னா அவைலபிள் கேஷ் உங்களுக்கு வந்துடும், மீதி இவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் எல்லாமே அப்டேட் ஆகிடும். அப்போ இது எல்லாமே என்னது 3 லேயராக வந்து நமக்கு வேலை நடக்குது. ஒன்று வந்துட்டு ஏடிஎம் வந்து கிளைண்ட்டு, ஓகே, உங்களோட பேங்கிங் சாஃப்ட்வேர் வந்து அப்ளிகேஷன் சர்வர், அது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், உங்களோட டேட்டா பேஸ், அந்த பேங்க்கோடைய சர்வருடைய டேட்டா பேஸ் அப்படின்றது எல்லா டேட்டாவில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற இது. ஓகே. அப்போ ஏடிஎம் நீங்கள் எங்கே வேணால் எடுப்பீங்க. ஒரே நேரத்தில் ஒருத்தவங்க தான் எடுப்பாங்கன்னு கிடையாது. நிறைய கிளைண்ட்ஸ் வந்து அந்த
ஏடிஎம் யூஸ் பண்ணுவாங்க. எல்லா எஸ்பிஐ ஹோல்டர்ஸும் என்ன பண்ணுவாங்க, ஏடிஎம்மை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ எல்லாருமே ஒன்றுக்கு மேற்பட்ட கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்களா, உங்களுடைய சர்வரையும் டேட்டாபேஸ் சர்வரையும் உங்களுடைய அப்ளிகேஷன் சர்வரையும் என்ன பண்ணுறாங்க, அக்சஸ் பண்ணுறாங்க. அப்போ சர்வர் அப்படின்றது என்ன, அது ஒரே நேரத்தில் மல்டிபிள் ரெக்வஸ்ட்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். அப்போது தெளிவாக சொல்லணும்னா ஏடிஎம் இஸ் அ கிளைண்ட் மிஷின். உங்களோட பேங்கிங் அப்படி சாஃப்ட்வேர் அப்படின்றது ஆப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சர்வர். அந்த பேங்க்கோடைய டேட்டாபேஸ், இப்போ எஸ்பிஐ டேட்டாபேஸ் எல்லாமே ஒரே, இப்போ ஒரு எஸ்பிஐ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிரான்ச்சுக்கு இருக்கிற எல்லா டேட்டாவும் ஒரு சிஸ்டத்தில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லா ப்ராசஸுமே, மினி ப்ராசஸ்லேருந்து மேக்ஸிமம் ப்ராசஸ் வரைக்கும் எல்லாமே இதில் ஸ்டோர் இருக்குது. அப்போ எல்லாமே இந்த வழியாக தான் கனெக்ட் ஆகிடுச்சு. ரெக்வஸ்ட் அப்ளிகேஷன் சர்வர் என்ன தான் நமக்கு ரெக்வஸ்ட் அப்ளிகேஷன் சர்வர் கொடுத்தாலும் அந்த சர்வர் யார்கிட்ட வேலிடேட் பண்ணும், டேட்டாபேஸ் கூட வேலிடேட் பண்ணும். ஸோ இந்த டேட்டாபேஸ் வந்து டேட்டாவை எடுத்து உனக்கு கிளைண்ட்டுக்கு கொடுக்கும். அப்போ இதுதான் வந்து 3 டயர் ஆர்கிடெக்சர். ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. Most of the server-side scripting languages are working on any one of the client-server architecture model. Web server is software which is running in server hardware. It takes the responsibility for compilation and execution of server-side scripting language. அப்போ வெப் சர்வர் வச்சு தான் இந்த அப்ளிகேஷன் சர்வர் நம்ம உருவாக்குறோம். அப்போ அந்த வெப் சர்வர் தான் என்னது எல்லா கம்பைலேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ்க்கும் உபயோகமாக இருக்குது. அப்போ அதுக்கு என்ன தேவைன்னா சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தேவை. அப்போ இந்த சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், இந்த சர்வர் சைட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தேவைப்படுது. அதுதான் பிஹெச்பின்னு சொல்கிறோம். அப்போ இந்த கிளைண்ட் டயரில் நமக்கு என்ன தேவை, ஒரு கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தேவைப்படுது. ஸோ HTML, XHTML. ஸோ இதுக்கு தேவையான வேலிடேஷன்ஸை ஜாவா ஸ்கிரிப்ட் மூலிமா இல்லை விபி ஸ்கிரிப்ட் மூலிமா பண்ணுறோம். ஸோ இங்கே அல்லது பைத்தான் மூலிமா கூட பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே PHP, பைத்தான், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ASP, JSP அது மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அப்டேட்டடாக நம்ம நிறைய எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த PHP தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா we are going to discuss about server side scripting language. அதான் நம்ம இந்த லெசனில் PHP பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் இருக்குது, ஸோ அதில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், இந்த நெட்வொர்க்கிங்க்கு தேவையான ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், இன்னொன்று வந்து சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஓகேங்களா. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி PHP இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் லைக் JavaScript, HTML, XHTML அது மாதிரி எல்லாமே. ஸோ சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வேறு, சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வேறு, கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வேறு. ஸோ அதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அப்போ ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த விபி ஸ்கிரிப்டில் கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்போ PHP அப்படின்றது சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ இது எங்கே எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப் சர்வர், நம்மளுடைய சர்வர் மெஷினில். ஓகேங்களா. ஸோ the PHP code entirely executes on the web server which is installed in the remote machine and it is generating HTML code which is sent to the user. இப்போ PHPன்றது என்னது, இந்த சர்வர் மெஷினில் நமக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ இது ப்ராசஸ் பண்ணி இதுக்கு நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். யாருக்கு, கிளைண்ட்டு கொடுக்குற ரெக்வஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அந்த ரெஸ்பான்ஸ் வந்து என்னது, பியூராக வந்து HTML கோடாக வந்து யூசருக்கு போகும். ஸோ the user receives the HTML code. ஓகேங்களா. ஸோ அந்த கிளைண்ட் மெஷினில் நமக்கு தெரியுது நான் HTML கோடிங்காக தான் தெரியும். அந்த எல்லா ப்ராசஸுமே எதில் தான் நடந்திருக்குன்னா PHPயில் தான். ஸோ அப்போ அந்த வெப் சர்வரில் PHP தான் எல்லா ப்ராசஸும் நடக்கும். யூசருக்கு நமக்கு வரப்போ நமக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜில் தான் நமக்கு வரும். ஓகே. அப்போ நமக்கு புரிகிற லாங்குவேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய HTML கோடாக தான் நமக்கு வந்து புரியும். ஸோ அப்போ அந்த வெப் பேஜாக தான் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸாக வரும். அண்ட் சீஸ் அ வெப்சைட் கண்டென்ட்ஸ் வியா internet browser in their computers or laptops. PHP also supports OOPs, object-oriented programming concept. It is applicable to implement all OOPs features such as class, objects and inheritance. The action is shown in the figure 4.6. So அதே மாதிரி சொன்ன மாதிரி PHP அதாவது client side scripting language, server side scripting language. Client side scripting language என்றது JavaScript and VB script, server side scripting language அப்படின்றது PHP. ஓகேங்களா. அப்போது நமக்கு எந்த லாங்குவேஜில் புரியணும். இப்போ ஒரு வெப்சைட்டு நம்ம எடுத்தாலுவே, இப்போ நான் இந்த வெப்பேஜ் அப்படின்றது ஒரு HTML, இந்த கோடிங் அப்படின்றது ஒரு HTML வந்தது. இப்போ நான் ஒரு ஃப்ளிப்கார்ட்டுன்னு எடுக்கிறேன். ஸோ இதோடைய கோடிங் எங்களுக்கு இப்போ இது கொடுக்குறேன். இது எல்லாமே என்னுடைய கிளைண்ட் மிஷின், நான் பார்க்குற வீவிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து நான் கிளைண்ட் மிஷினில் இருக்கேன். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வியூ பேஜ் சோர்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இது ஒரு HTML கோடு தான். ஓகேவா. எனக்கு தெரியறது பார்த்தீங்கன்னா HTML கோட். எனக்கு எதில் வியூ ஆகுது, எனக்கு எதில் பார்த்தா எனக்கு புரியும் அப்படின்னா என்னோடய வெப்பேஜ் எதில் இருந்தால் எனக்கு புரியும்னா HTML லாங்குவேஜில் இருந்தால் எனக்கு புரியும்.
ஓகேங்களா. இது நமக்கு கிளைண்ட் மிஷினில் நமக்கு தெரியுது. அப்போ சர்வர் மிஷினில் என்ன எப்படி ப்ராசஸ் நடக்குதுன்னா அதோட பேக்ரவுண்ட் எல்லாமே பிஹெச்பியாக தான் இருக்கும். நமக்கு அந்த பிஹெச்பியை கொடுத்தா நமக்கு புரியாது. அப்போ அது என்ன பண்ணும், அந்த பிஹெச்பி கோடை பிஹெச்பி ப்ராசஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி வரக்கூடிய அவுட்புட்டை வந்து ஒரு ஹெச்டிஎம்எல் கோடாக வந்து நமக்கு சென்ட் பண்ணும். அப்போ இது நமக்கு ஒரு ஹெச்டிஎம்எல்லால் உருவான ஒரு வெப்பேஜாக தான் இருக்கும். ஸோ இதில் நான் கொடுக்குற எல்லா ரெக்வஸ்ட்டுக்குமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா, நான் ரெக்வஸ்ட் கொடுத்தேன், உடனே சர்வர்லேருந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. எப்படி வந்துருச்சு, ஹெட்ஃபோன்ஸுக்கு ரிலேட்டடாக எல்லாமே வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் நான் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணால் கூட ஸோ இதோட டீட்டெயில்ஸ் இது எல்லாமே ரெக்வஸ்ட், நான் ஒரு கிளிக் பண்ணுற ஒவ்வொரு கிளிக்கும் நான் என்னோட ரெக்வஸ்ட்டு கிளைண்ட் மிஷின்லேருந்து வர ரெக்வஸ்ட்டு. ஓகேவா. அது கொடுக்குற எல்லாமே இப்போ ப்ராசஸ் நான் கிளிக் பண்ணுறது ரெக்வஸ்ட்டு, அது ப்ராசஸ் பண்ணி எனக்கு டிஸ்பிளே கொடுக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரெஸ்பான்ஸ். இந்த டிஸ்பிளே வந்து இந்த ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு யார்கிட்டேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சர்வர் மிஷின் கிட்டேருந்து வருது. ஸோ இந்த சர்வர் மிஷின் வந்து என்ன பண்ணுது, எனக்கு இது இந்த ரெஸ்பான்ஸ் இதில் எது வழியாக தான் எனக்கு காட்டுது, ஹெச்டிஎம்எல் கோட் வழியாக தான் காமிக்குது. ஸோ இதுதான் வந்து கிளைண்ட் சைட். ஸோ இதெல்லாமே வந்து கோடிங். ஸோ இதே மாதிரி தான் வந்து உங்களுடைய வெப்பேஜ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு கிளைண்ட் சர்வர். அப்போ பார்த்தீங்கன்னா வெப் ப்ரௌசர், நம்மளுடைய ப்ரௌசர் ஏதர் கூகுள் க்ரூமாக இருக்கலாம், அல்லது ஒரு மொசிலா ஃபயர்ஃபாக்ஸாக இருக்கலாம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரராக இருக்கலாம். ஸோ இது மாதிரி எது வேணாலும் ஒன்று, அது எல்லாமே வந்து நம்மளோட வெப் ப்ரௌசர், அது எல்லாமே கிளைண்ட்டு. ஸோ இது வந்து என்ன பண்ணும், ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்டாக சென்ட் பண்ணும். ஏன் ஹெச்டிடிபின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் பாருங்கள், இது எல்லாமே வந்துட்டு ஹெச்டிடிபியில் தான் இருக்கும். உங்களுடைய யூஆர்எல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபியாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் அண்ட் ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் வெப்பேஜில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பேஜுக்கு எல்லாமே வந்து ஹெச்டிடிபி ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்றது செக்யூர்ட். அப்போ இந்த வெப்சைட் வந்து செக்யூர்டாக இருக்குது. ஸோ எல்லாமே ஹெச்டிடிபி ஃபார்மேட்டில் தான் நமக்கு ரெக்வஸ்ட்டும் ரெஸ்பான்ஸும் இந்த கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் நடுவில் இருக்கும். அப்போ இந்த கிளைண்ட் அப்படின்றது நம்மளுடைய வெப் ப்ரௌசர், நம்மளுடைய கூகுள் க்ரோமாக இருக்கலாம், இல்லை மொசிலா ஃபயர்ஃபாக்ஸாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி எது வேணால் இருக்கலாம். ஸோ இந்த கிளைண்ட் மிஷின் அப்படின்றது உங்களுக்கு ஒரு நார்மல் நம்மளோட யூசர் தான் வந்து என்னது கிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளோட பிசி தான் என்னது கிளைண்ட், நம்மளோட சிஸ்டம் தான் வந்து என்னது பார்த்தீங்கன்னா கிளைண்ட். அப்போ சர்வர் அப்படின்றது இந்த மாதிரி இருக்கிறது சர்வர் மிஷின். அது ஒரு ஹார்ட்வேர், பிக் ஹார்ட்வேர் மிஷின். ஓகேங்களா. ஹைலி எஃபிஷியன்ட்லி ப்ராசஸிங் மிஷின். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பெரிய விஷயம்லாம் வந்து என்ன பண்ணுறது, இந்த சர்வர் தான் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இதுதான் வந்து சர்வர் மிஷின். அப்போ கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் நடக்கிற ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் தான். ஸோ இது எல்லாமே ஹெச்டிடிபியாக தான், ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகாலாக தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த சர்வர் மிஷினை வந்து எதால் கண்ட்ரோல் எந்த லாங்குவேஜால் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை யூஸிங் தி பிஹெச்பி கோட். ஸோ அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி பிஹெச்பி லாங்குவேஜில், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ நெட்வொர்க்கிங் அப்படின்றது ஒரு இன்டர் கனெக்ஷன் ஆஃப் நெட்வொர்க். ஸோ இங்கே தான் நமக்கு கிளைண்ட் சர்வர் ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாமே நடக்குது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து நம்மளுடைய கிளைண்ட் மிஷின். ஸோ இது எல்லாமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து ஹெச்டிஎம்எல் கோடிங் தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ்ன்னு கொடுத்தேன்னா, இதோட கோடிங் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிஎம்எல்லாக தான் இருக்கும். ஓகே. அதே மாதிரி இதுக்கு நமக்கு வர ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து ஹெச்டிஎம்எல்லாக தான் இருக்கும். ஸோ இது வந்து செக்யூர்டு வெப்சைட். ஓகே. இது நம்ம அனாவசியமாக நம்மளால் இது வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ எதெல்லாம் பார்க்கலாமோ அது மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியுமோ அது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பர்சனல் பேங்கிங்குள்ளே போய் நான் ரைட் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து என்ன மெசேஜ் வருது, திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் அலவுட் ஹியர். ஸோ என்னால் வந்து இந்த ஃபங்க்ஷனை பார்க்க முடியாது, இதுக்குள்ளே இருக்கிற கோடை வந்து என்னால் பார்க்க முடியாது. ஸோ இதுக்கு பேர் தான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நமக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். With this topic we will conclude the session. We will continue the next topic in the next session. Thank you.